ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சரி, மேஜராக கிரிப்டோ கரன்சியில் இருக்கவங்க பர்டிகுலர்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டிடியை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்களும் சரி, பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு அப்டேட் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் $344 மில்லியன் வந்து யூஎஸ் ட்ரெஷரி வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்மளோட நியூஸ்லேயும் சரி, எஸ்பெஷலி பாலிமர் நியூஸ்லேயும் சரி அந்த அப்டேட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு தானே, இதை யாரும் ஹோல்ட் பண்ண முடியாது தானே சொல்லுவாங்க. பட் இதை எப்படி மடக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின்ஸாகவே இருக்கலாம். ஸோ 1 இல்லை 2 இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 2800 கோடி ரூபாய் மதிப்பிலான யூஎஸ்டிடி வந்து யூஎஸ் ட்ரெஷரியால் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன நடந்துச்சு, எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா வார் போயிட்டுருக்கு யூஎஸ்க்கும் சரி, ஈரானுக்கும் சரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிற சேனல் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி தான். ஸோ கிரிப்டோ கரன்சியில் வந்து யூஎஸ்லேருந்து எந்தெந்த சேனல் வழியாக வந்து ஈரானுக்கு ஃபண்ட்ஸ் போகுதோ அதெல்லாம் பிளாக் பண்ணி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிளியர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிரிப்டோ கரன்சியை பிளாக் பண்ண முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியுமா, ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னா, ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று வாலெட். ஸோ எக்ஸ்சேஞ்சஸில் என்னலாம் வரும் அப்படின்னா நம்மளோட பினான்ஸாக இருக்கட்டும், காயின் பேஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி உங்களோட கேஒய்சி, உங்களோட ப்ரூஃப் கொடுத்து எதெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸில் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கீழே போகும். அவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரைட்ஸ் இருக்கும். ஸோ எதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, ஸோ இது எல்லாமே வாலெட்ஸ். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேஒய்சிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க வந்து ப்ரைவேட் கீஸை வந்து பேஸ் பண்ணி தான் அது வந்து முழுக்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூஎஸ்டிடியை, டாலரை, கிரிப்டோ வந்து நீங்கள் வாலெட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீஸோ, சீஸோ, ஹோல்டிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. இதே இது எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு பினான்ஸோ அல்லது ஒரு காயின் பேஸோ அல்லது கூகாயினோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஈஸியாக அதை வந்து ட்ரேசபிள் பண்ண முடியும். உங்களோட ஃபண்ட்ஸையுமே வந்து முழுக்க ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ யூஎஸ்டிடியை பொறுத்தளவுக்கு ஒரு லீகலான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது. ஈவன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. 1% டிடிஎஸும் பே பண்ணுறோம். அந்த எக்ஸ்சேஞ்சஸோட ட்ரான்சாக்ஷனுக்கு 18% நம்ம வந்து டேக்ஸுமே பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது யூஎஸ்டிடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் பர்பஸ்க்கும் சரி, ஒரு யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயமே இல்லை. ஒரு 1000 யூஎஸ்டிடி வாங்குறீங்க அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்சஸில் வாங்குங்க, ப்ராப்பராக தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்குங்க. ஸோ தெரியாதவங்ககிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் இஷ்யூ ப்ராசஸ் வரும். அவங்களோட பேங்க்கில் வந்து இந்த ஃபண்ட்ஸை பிளாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து P2P, அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள், என்னோட கேவிசி உங்ககிட்ட இருக்கும். என்னை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் உங்ககிட்ட, என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஎஸ்டிடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ கிளியராக அதில் தெரியும். ஸோ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட யார்ட்டையாவது வாங்கும்போது ஒரு ஸ்கேம் ஃபண்டையோ சரி, இல்லை டெரரிஸ்ட்டுமோ சரி, அந்த ஃபண்டை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து யூஎஸ்டிடியை வந்து அன்ட்ரேசபிளாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த க்ரைமுக்கு நீங்களும் ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஎஸ்டிடி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து தெரிஞ்ச பர்சன்ட்டை பண்ணுங்கள், எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஆப்ஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டராகவும் இருக்கும். ஒரு இஷ்யூ வருது, பேங்க்கில் ஃப்ரீஸ் ஆகுது, இல்லை இன்மார்க் ஆகுது, உங்களோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கும் அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பக்கா சேஃப், க்ளீனாக, லெஜிட்டாக யூஸ் பண்ணுங்கள். வாலெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர். இல்லீகல் யூஸ்க்கு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட யூஎஸ்டிடி நீங்கள் வந்து பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஃபுல் வந்து லெஜிட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபண்டையும் சரி நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் வாங்குவோம், தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ் வாங்க மாட்டோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற யூஎஸ்டிடிக்கு நம்ம வந்து இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம ஐடி ஃபைல் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ மோரோவர் யூஎஸ்டிடி ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு யூஎஸ்டிடி தேவைப்பட்டாலும் சரி, கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட், எந்த கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ நான் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மோரோவர் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். மணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஎஸ்டிடி பெஸ்ட் ப்ரைஸில் வேணும்னு வச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.